மகா பரிசுத்தமுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொன்னதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்முடைய தேவன் சொன்னதான வார்த்தையை குறித்து நாம் பார்த்தோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய குறைகளை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தினார்களோ அப்போது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இவைகள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அழகாக சொல்லுகிறார், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். எல்லா சூழலிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை குறித்து அநேக காரியங்களால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆம், எப்போது நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கிறோமோ, வாழ்வது நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி இயேசுவை போல வாழும்படியாய் இயேசு நம்மிடத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் எப்போது தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமோ, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எதுவும் நமக்கு தேவையில்லை. சூரியன் நமக்கு வெளிச்சம் தர வேண்டிய அவசியம் இல்லை. சந்திரன் நமக்கு ஒளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தரே நமக்கு மகிமையாய் காணப்படுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பிழைத்திருக்கிற நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி எப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் காணப்படுகிறதோ, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நமக்குரிய ஆசை இச்சைகளை வெறுத்து இந்த உலகத்தில் நாம் எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டோமோ, இயேசுவை போல வாழும்படியாய் இந்த உலகத்தில் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் வாழ ஆரம்பிக்கும் போது பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், குறைகள் குற்றங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மன்னித்து அந்த குறைகள் எல்லாம் மாற்றி கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் காணப்படும் போது எந்த காரியத்தையும் நம்பி இராதபடிக்கு என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் போதுமானவர், அவரே எனக்கு நித்திய வெளிச்சம், அவரே என்னுடைய மகிமை, எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி அவரை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கும் போது, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் அல்ல, எந்த மனிதர்களையும் நம்பி அல்ல, எந்த வேலையும் நம்பி அல்ல, எந்த காரியங்களையும் நம்பி அல்ல, எந்த செல்வத்தையோ எந்த அறிவையோ எந்த காரியத்தையும் நம்பி அல்ல, கர்த்தரே எனக்கு என்னுடைய நித்திய வெளிச்சம், கர்த்தரே என்னுடைய மகிமை, அவரையே சார்ந்து ஜீவிக்கும் போது, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு தேவன் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்ன காரியங்களை செய்தாரோ, இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தாரோ, சாத்தானை ஜெயித்தாரோ, அப்படியே இந்த உலகத்தில் நாம் சாத்தானுக்கு அவனை விரட்டுகிறவனாக, அவனை எதிர்த்து நிற்கிறவனாக வாழும்படியாய் தேவன் நமக்கு கிருபை தருவார். நிச்சயமாக எல்லா சூழலிலும் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் காணப்படுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒருவேளை சூரியன் நமக்கு வெளிச்சம் தருகிறது என்று சொல்லி நாம் சூரியனை நம்பி காணப்படலாம், சூரியனை போன்ற அநேக காரியங்களை நம்பி காணப்படலாம், சந்திரனை போன்ற அநேக காரியங்களை நம்பி காணப்படலாம். ஆனால்
எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம். எல்லா சூழலிலும் அவரே நம்பி இருக்கும் போது நிச்சயமாய் தேவனே நமக்கு நித்திய வெளிச்சமாய் காணப்படுவார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல நாம் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் தேவனுடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய கிருபை தாங்கப்பா. வாழ்வது நான் அல்ல, இயேசுவில் வாழ்கிறார் என்று சொல்லி உம்மை வெளிப்படுத்த வேண்டாம்ப்பா, உம்மை வெளிப்படுத்த வேண்டாம்ப்பா. என்னில் நீர் வாழ வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை என் தேவனுடைய வாழ்க்கையில கட்டிடுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சீர்தூக்கி பார்க்கும் போது, சீர்தூக்கி நடத்தும் போது நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் கட்டளையிடுவார். அவரே நம்பி ஜெபிப்போம். அவரே நமக்கு நித்திய வெளிச்சம், அவரே நமக்கு மகிமை, அவரே நமக்கு எல்லாம். எல்லா சூழலிலும் அவரை நடத்த போதுமானவர், அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி தேவனே சார்ந்து ஜீவிப்போம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாய் நாம் நடந்து வாழும்போது நிச்சயமாக நம்முடைய காரியங்கள்ல எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுப்பார். இந்த உலகத்தில் நாம் எதற்காக இதனை பிரித்தெடுத்து கொண்டாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். நிச்சயமாக ஒரு நாள் வரும், அந்த நாளில் நாம் தேவனோடு இயேசுவோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக, உடன் சுதந்திரவாளிகளாக நாம் காணப்படுவோம். ஒருபோதும் தேவன் நம்மை கைவிடுகிறதில்லை. எனக்கு இந்த உலகத்திற்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்கள், உலகம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்கிறதான ஒரு எண்ணம். எப்போதும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். அப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் கேட்கிறவே தேவன் வர்ஷிக்க பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய எல்லா காரியங்களையும் அன்றன்றைக்கு தேவன் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஒரு சூழலிலும் நாம் வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு தேவன் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுப்பார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, வியாதிகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த சரீரம் அப்பா, இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நோய் என்னுடைய சரீரத்தை கெடுக்கிறதப்பா, இந்த நோயை நீங்க கெடுத்து போடுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அறை கேட்டீர்களானால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் வேதனைகளை தேவன் மாற்றுவார், வியாதிகளை தேவன் குணமாக்குவார், அற்புதங்களை செய்வார். ஒரு காரியமும் உங்களை வேதனைப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே உங்களுடைய நித்திய மகிமையாய் காணப்படுகிறபடினால் எந்த காரியமும் உங்களை மேற்கொள்வதில்லை. எனக்கு ஆனபடினால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நீதியான காரியங்களை செய்வோம். தேவனுடைய ராஜ்யத்தையே வாஞ்சிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெயிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த சூழலிலும் கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சம் ஆண்டவரே. எல்லா சூழலிலும் அவரே எங்களுக்கு நித்திய மகிமை அப்பா. ஆண்டவரே, இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்று எங்களை தைரியப்படுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்வது நான் அல்ல, இயேசுவில் வாழ்கிறார் என்று நாங்கள் சொல்லும்படியா எங்களை பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து அப்பா இயேசுவை போல மாற எங்களை உதவி செய்யுங்கப்பா. சாசுக்கு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை எதிர்க்கிறவர்களாய் காணப்படும்படியாய் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எதையும் நம்பி இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, என் இயேசுவே எனக்கு எல்லாம் என்று சொல்லி உம்மை மாத்திரம் நம்பி ஜீவிக்கும்படியாய் இந்த தேவர்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. வேதனைகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, வியாதிகளை குணமாக்குங்கப்பா, மரண படுக்கைகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் வாழும்போது எப்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தீரோ அதே போல் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் அப்பா உண்மையை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழும்படியாய் எப்படி சிலுவையில் நீ சாத்தானை ஜெயித்தீரோ அதே போல் அந்த உலகத்தில் நாங்களும் அவனை ஜெயிக்கும்படியாய் என் தேவனை கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. எங்களுக்கு நன்மையான இவைகளை தருகிறவர் உம்முடைய வார்த்தைகளுக்காய், உம்முடைய கரத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்களுக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த தேவன் முழுவதுமாய் பொறுப்படுங்க, அற்புதங்களை காண செய்யுங்க, அதிசயங்கள் வழியாய் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.